டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்ட பிரதமருக்கு பாராட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம். திமுக தேமுதிக கூட்டணி மலர்கிறதா? திமுக ஆட்சிக்கு 50 மார்க் கொடுத்த பிரேமலதா. கிங்டம் படத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு. தடை செய்ய வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறது. திமுகவின் வேடத்தை அம்பலப்படுத்துவோம் என குஷ்பு காட்டம். சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தகவல். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டதற்காக பிரதமரை பாராட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று பிரதமர் தலைமையில் நடைபெற்றது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்த பிரதமருக்கு அப்பொழுது பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திமுக தேமுதிக இடையே தற்போது நெருக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் திமுக ஆட்சிக்கு பிரேமலதா 50 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பிரேமலதா அண்மையில் சந்தித்து உடல் நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக திமுக கூட்டணி வாய்ப்பு குறித்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் திமுக ஆட்சியில் நிறை குறைகள் சரிசமமாக இருப்பதாக பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் சமூக விரோத செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் பிரேமலதா கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடிக் கொள்வதாக குஷ்பு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் அதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் குஷ்பு கூறியுள்ளார். உண்மைகள் மறைக்கப்படுவதாகவும் திமுக அரசின் செயல்களை அம்பலப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டிருந்த 370வது சிறப்பு பிரிவு ரத்து செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோரும் மனு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. 2024க்குள் மாநில அந்தஸ்து தர வேண்டும் என மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கட்சியில் நிலவும் குழப்பம் காரணமாக விஜய் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் குறிப்பாக புஸ்ஸி ஆனந்த் மீது அவர் கோபமாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவர் கொடுத்த பூத் கமிட்டி லிஸ்ட் போலியானது என்பதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் கொடுத்ததை அவரிடம் கொடுத்ததாக விஜயிடம் அவர் சமாளித்திருக்கிறார். மேலும் மாவட்ட செயலாளரிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என ஆனந்த் குறைபட்டு கொண்டாராம். இந்த குழப்பமே விஜயின் அப்செட்டுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கிங்டம் படத்தை தடை செய்ய வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் தெலுங்கு படத்தில் இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கைக்கு சென்றவர்களை ஈழத் தமிழர்கள் அடிமையாக நடத்துவது போன்ற காட்சிகள் உள்ளன. ஈழத் தமிழர்களை தவறாக சித்தரித்து வரலாற்றை சிதைக்கும் செயல் என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மற்றும் தென்காசியில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி நாளை சேலம் மாவட்டத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் வகையில் வரும் 23ஆம் தேதி சனிக்கிழமையன்று வேலை நாளாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல நாளை மறுநாள் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரன் நாராயணன் கோவில் ஆடி தபச விழாவை ஒட்டி தென்காசி மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலையை திமுக அரசு உருவாக்கி உள்ளதாக OPS குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர், புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைகளில் போதிய பல் மருத்துவர்கள் இல்லாததை மறைக்க மற்ற மருத்துவமனைகளில் இருந்து திடீரென 27 மருத்துவர்களை அங்கு மாற்றியுள்ளதாக தெரிவித்த OPS அந்தந்த மாவட்டங்களில் மருத்துவர்கள் தட்டுப்பாடு உள்ளதால் மக்கள் அவதிப்படுவதாக விமர்சனம் செய்திருக்கிறார்.
ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த சிபு சோரனின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெற்றது. உடல்நலக்குறைவால் காலமான சிபு சோரனின் உடல் ராஞ்சி சட்டமன்ற வளாகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் முழு அரசு மரியாதையுடன் சிபு சோரனின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தில் வில்லனாக நடிக்க தன்னை அணுகியதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். தனக்கு அந்த கதை பிடித்திருந்ததாகவும் சிவகார்த்திகேயனும் தானும் நடித்திருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எனினும் கூலி படத்தில் பிஸியாக இருந்ததால் அது நடக்கவில்லை என்றும் லோகேஷ் தெரிவித்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் விரைவில் ஹீரோவாக நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.